இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு ஒரு சீலா மீன் வந்து வறுக்க தான் போறோம். சீலா மீன் வந்து எப்போதும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு அப்படி பிசைஞ்சு வறுப்போம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்சி ஜார்ல நல்லா அரைச்சிட்டு அந்த மீன் வறுக்கும் போது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். மீன் வந்து உடையாம அப்படியே நல்ல மீன்ல வந்து மசாலா வந்து நல்லா ஒட்டிட்டு நல்ல மொறுமொறுப்பாவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும் அந்த மீன் வறுவல். அந்த மீன் வறுவலை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நான் வந்து சீலா மீன் வந்து நல்ல பெரிய மீனா வந்து எடுத்திருக்கேன். பெரிய மீனா ஒரு 1/2 கிலோ மீன் கிட்ட ஒரு 5 துண்டு 6 துண்டு கிட்ட இருக்கு. 5-6 துண்டு கிட்ட இருக்கு. இதுக்குதான் இந்த 6 துண்டுக்குள்ள மசாலா தான் நான் அரைக்க போறேன். இது ஒண்ணா நான் சேர்க்கும் போதே காட்டிடுறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன 1 இன்ச்சு துண்டு அளவு இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம், இவ்வளத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துறேன். இதை வந்து கொஞ்சம் ஒரு சுத்தி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள், கார்ன்ஃபிளவர், அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துதான் அரைக்க போறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மிளகு, ஜீரகம், வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டோம் இல்லையா, இது வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். அரைச்சதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கார்ன்ஃபிளவர் வந்து கம்மியா தான் போடணும், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட. அரிசி மாவு 1 ஸ்பூன், கொஞ்சமா மஞ்சள் பொடி. நான் வந்து புளி வந்து நல்லா திக்கா கரைச்சி இப்படி பேஸ்ட் ஊத்துறேன். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஊத்துறேன். நீங்க வந்து எலுமிச்சம்பழம் இருந்தா கூட எலுமிச்சம்பழம் ஊத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கி வினிகர் கூட ஊத்திக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த உப்பும் சேர்த்துறேன். இது வந்து உப்பும் நான் இப்போ போட்டுறேன். ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட, 1 ஸ்பூன் கிட்ட இருக்கும். வந்து நான் வந்து இப்போ எப்போதுமே மீன் வறுவலுக்கு வந்து புளியோட ஜூஸ் தான் சேர்ப்பேன். ஏன்னு கேட்டோம்னா, அன்னைக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடும்போது அது வந்து கொஞ்சம் புளிப்பு, அது உள்ள கசப்பு வந்து ஏறிடும் மீன்ல. அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஒவ்வொருத்தங்க நல்ல பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க மீன்ல கசப்பு ஏறிடும். அதனால அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்கிறதுனால எப்போதுமே நான் புளி தான் 1 ஸ்பூன் கிட்ட சேர்ப்பேன். இதை வந்து நான் இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியா தான் அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா அரைக்கணும். தண்ணியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கி மீன்ல வந்து நம்ம இது பண்ணும்போது அந்த அளவுக்கு பிடிக்காது, தனித்தனியா நின்றும். அதனால இதுல எடுத்தாச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி தான் நம்ம அரைச்சுதான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மீனா வந்து எடுத்து நல்ல மீன் மேல வந்து இந்த மாதிரி பூசி வச்சிருவோம். 2 பக்கமுமே நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா அப்படி பூசி எடுத்து வச்சிருவோம். இதே மாதிரி எல்லா மீனையுமே 2 பக்கம் நல்லா படுற மாதிரி பூசிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முந்தையே தான் நான் ஊற வைக்கிறேன். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் வறுக்கணும். இந்த மாதிரி பூசி வச்சுட்டு காட்டுறேன். நான் வந்து மீன்ல வந்து இந்த அளவுக்கு மசாலாவெல்லாம் தடவி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம், இல்லைன்னா 1 மணி நேரம் ஊறினா கூட ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்ல காரம், உப்பு, காரம்லாம் நல்ல மீனுக்குள்ள நல்லா ஊறி இருக்கும். நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சிட்டு வறுக்கும் போது காட்டுறேன். இப்போ வந்து நான் மீன் வந்து ஊற வச்சிருந்தேன். மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிசைஞ்சு ஊற வச்சிருந்தோம். இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சமா நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நான் வந்து நிறைய எண்ணெய் சேர்க்கல, நான் லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு மேலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட போறேன். நீங்க வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும்னாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கடாய் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நான் அந்த 6 பீஸுமே ஒன்னாவே வச்சுட்டேன். இல்லைனாக்கி நீங்க 2 பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேலையும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து விட்டுருங்க. எல்லா மீனிலுமே கொஞ்சம் மேலே சேர்த்து விட்டோம்னா போதும். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வச்சு திருப்பி போட்டு எடுத்துடலாம். நான் வந்து ஒரு பக்கம் வந்து செவந்துட்டு இப்போ எல்லா மீனையுமே அப்படியே ஒண்ணா திருப்பி போட்டுட்டு இருக்கேன். இப்போ அந்த அடுத்த பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி எடுத்துடலாம். 2 பக்கமுமே மீன் வந்து நல்லா செவந்து வந்துட்டு நான் வந்து இப்போ எடுத்துட்டேன். இந்த சீலா மீன் வறுவல் வந்து எங்க வீட்லயே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.